கஸ்டமர்ட்டேருந்து வாங்குகிற ஓல்டு பர்ச்சேஸ் எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது, அதோட ஸ்டாக் எப்படி நம்ம மந்த்லி செக் பண்ணுறது, அட்லாஸ் அதோட ஓவரால் ரிப்போர்ட்டை எடுத்து எப்படி நம்ம ஆடிட்டருக்கு சென்ட் பண்ணுறது, இந்த எல்லா ப்ராசஸையும் நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கஸ்டமர் உங்கள் ஷாப்புக்கு வந்து அவங்களோட ஓல்டு கோல்டு இல்லை ஓல்டு சில்வர் கொடுத்து அமௌண்ட்டாக கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேரில் ஓல்டு பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். ஸோ ஓல்டு பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வாங்குறது தான் நமக்கு சேஃப். அதில் கஸ்டமர் டீட்டெயில்ஸில் கஸ்டமர் ஆட் பண்ணும்போது அவங்களோட நேம், அவங்களோட அட்ரஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோன் நம்பரையும் நம்ம ஓடிபி மூலயமா வெரிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். அடுத்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், அது என்ன ப்ராடக்ட், என்ன வெயிட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். F12 கொடுத்து சேவ் பண்ணும்போது நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒன்று கஸ்டமர்கிட்ட அமௌண்ட்டாக கொடுத்துட்றது, இன்னொன்று சேல்ஸ் பில்லோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறது. இப்போ நான் அந்த சேல்ஸ் பில்லோட எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறதுங்கிறது நான் சொல்கிறேன். இதை நீங்கள் தனியாக பிரிண்ட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்போ நான் சேல் என்ட்ரியில் 95,000 ரூபாய்க்கு நான் ஒரு பில் போட்டிருக்கேன். இதை நம்ம ஓல்டு பர்ச்சேஸோடு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா F3 கொடுத்துட்டோன்னா அந்த ஓல்டு பர்ச்சேஸ் என்ட்ரி இதில் வந்துடும். ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணி என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஓல்டு பர்ச்சேஸோட அமௌண்ட்டோட அந்த புதுசாக வாங்கியிருக்க பொருளோட அமௌண்ட் அட்ஜஸ்ட் ஆகி நமக்கு இதில் வந்துடும். இந்த 14,140 நான் கேஷாக வாங்கிக்கிறேன். கேஷாக வாங்கிட்டு பில் எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஓல்டு ஸ்டாக் ரிப்போர்ட்டை ஈஸியாக நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து எடுத்து ஆடிட்டருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்டாக்கில் இருக்கிற ஓல்டு கோல்டு, ஓல்டு சில்வரை பியூரிட்டி டெஸ்ட் பண்ணி நம்ம அதை புல்லியனாகவும் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு ரிஃபைனரி மேனேஜ்மெண்ட்டுங்கிற தனி ஃபீச்சரே நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. அதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு மேலே வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.